ஸ்டூடெண்ட், போன கிளாஸில் நம்ம ரோதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். ஒரு கோல்டு ஃபாயில் வழியே ஆல்ஃபா ரேஸை பாஸ் பண்ணக்குள்ள ஆல்ஃபா ரேஸ் எல்லாமே பாஸ் ஆகுது. ஆனால் ஒரு சில ஆல்ஃபா ரேஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்டட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவ். அந்த கோல்டு ஃபாயில் இருக்கக்கூடிய ஆட்டம் சென்டரில் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவ். உங்களுக்கு தெரியும் நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் இருக்கும். புரோட்டானுக்கு சார்ஜ் வந்து பாசிட்டிவ், நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது. அப்போ நெட் சார்ஜ் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ அங்கேயும் பாசிட்டிவாக இருக்கிறதுனாலையும் ஆல்ஃபா ரேவும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ஒரு ஆட்டத்துடைய சென்டர் பார்ட் தான் நியூக்ளியஸ்ன்றது கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது லைட்டுக்கு வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குன்னு சொன்னால் பார்ட்டிகல் கேரக்டர் அஸ் வெல் அஸ் வேவ் கேரக்டர்ஸ். ஸோ எனர்ஜி ஆஃப் தி லைட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா E is equal to h. பிளாங்க் குவாண்டம் தியரி படி ஈனா உங்களுக்கு தெரியும் எனர்ஜி, h வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூனா ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ். ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? C by lambda. Cனா வெலாசிட்டி ஆஃப் லைட், லேம்டானா வேவ் லென்த் ஆஃப் லைட். இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் E is equal to mc². ஈனா எனர்ஜி, m மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், C வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ இதை கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணணும். லேம்டா is equal to h by mv. ஓகேங்களா? mனா மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், v வெலாசிட்டி. எம்மையும் வியும் மல்டிப்ளை பண்ணால் பிக்கு சமம் மொமெண்டம். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி அதனால் லேம்டா is equal to h by p அப்படின்ட்டு பார்த்தோம். டுடே இம்பார்ட்டன்ட் ஒன், டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது லைட்டுக்கு வந்து பார்ட்டிகல் கேரக்டர் இருக்குது, வேவ் கேரக்டர் இருக்குது. அந்த வேவ் கேரக்டரை எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா டேவிசன் ஜெர்மன்றவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப சிம்பிள். இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு டேபிளில் நிக்கல் கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு அது வழியாக ஆசிலரேட்டட் பீம் ஆஃப் எலக்ட்ரானை பாஸ் பண்ணுறாங்க. அந்த ரேஸில் என்ன டைஃப்ராக்ஷன் ஆகுது. அந்த டைஃப் பேட்டர்ன் கிடைக்குது. ஸோ அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னும் எக்ஸ்ரேவை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய டைஃப்ராக்ஷன் பேட்டர்னும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானுக்கு வேவ் கேரக்டர் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு வந்தது தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், லோ எனர்ஜி எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன். இதெல்லாமே இந்த பிரின்சிபலை டிபெண்ட் பண்ணி தான் வந்துச்சு. அன்சர்டன்டி பிரின்சிபல். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வந்து படிச்சுக்கிட்டே டிவி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு ஒர்க் பண்ணுறோம். ஆனால் ரெண்டு ஒர்க்குமே அக்யூரேட்டாக பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஒன்று படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இல்லைனா டிவியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு ஒர்க்குமே அக்யூரேட்டாக பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி வருது. அப்படி சுற்றி வரக்குள்ள அதனுடைய பொசிஷனையும் அதனுடைய வெலாசிட்டியும் ஒரே சமயத்தில் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா? வெலாசிட்டினாலும் ஒன்று தான், மொமெண்ட்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நிறைய தடவை எக்ஸாமில் கேட்குறாங்க ஐசன்பெர்க் அன்சர்டன்டி பிரின்சிபிள். ஓகேங்களா? அதுக்கு ஆன்சரு இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் simultaneously the position and momentum of the microscopic particle with absolute accuracy. ஸோ ஒரு எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் அதனுடைய மொமெண்டத்தையும் அக்யூரேட்டாக ஒரே சமயத்தில் மெஷர் பண்ண முடியாது. இதான் வந்து ஐசன்பெர்க் அன்சர்டன்டி பிரின்சிபல். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு h by 4 டெல்டா எக்ஸ்னா அன்சர்டன்டி இன் பொசிஷன், டெல்டா பினா அன்சர்டன்டி இன் மொமெண்டம். இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட், ஸோ எப்பயுமே அன்சர்டன்டி பிரின்சிபல் வந்து மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், மேக்ரோ அப்படின்னு சொன்னாலே பெரிய. ஓகேங்களா? மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ அப்போ அன்சர்டன்டி பிரின்சிபல் எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் மட்டும் தான் அப்ளை பண்ணுறாங்க. எதெல்லாம் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் அப்ளை பண்ணுறோம். இப்போ let us understand by calculating the uncertainty in the velocity of the electron in hydrogen atom. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொடுத்துட்டாங்க. பொசிஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் இன் தி ஆர்பிட் டிட்டர்மைன்ட் வித் அக்யூரசி ஆஃப் 0.5% ஆஃப் தி ரேடியஸ். அப்போ டெல்டா எக்ஸ் தெரியும். ஓகேங்களா? டெல்டா வி தெரியாது. அன்சர்டன்டி இன் பொசிஷன் டெல்டா எக்ஸ் மேலே வந்து என்ன பண்ணணும் 0.5%. இது என்னது 0.5ன்றது வந்து பொசிஷன் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் டிவைடட் பை 100% இன்ட்டு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு 0.529. ஓகேங்களா? ஆங்ஸ்ட்ராங். ஸோ அப்போ 0.5 டிவைடட் பை 100 இன்ட்டு இந்த ஆங்ஸ்ட்ராங் வந்து 10⁻⁻10 மீட்டராக மாற்றலாம். ஓகேவா? அப்போ 0.529 into 10⁻⁻10 meter.
therefore delta x equal to இதை simplify பண்ணிங்கன்னா answer is 2.645 into 10 power minus 13 meters. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். இந்த இமேஜில் கொடுத்துக்கிறது எல்லாமே மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு அன்சர்டனிட்டி பிரின்சிபலை அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு தான் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே டெல்டா எக்ஸ் டெல்டா பி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு h by 4 இதுதான் ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இப்போ நான் இதை வேறு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். டெல்டா எக்ஸ் டெல்டா பீனா என்ன? பீனா மொமெண்டம். மொமெண்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எம்மையும் வியும் மல்டிப்ளை பண்ணால் மொமெண்டம் கிடைக்கும். அப்போ எம் இன்ட்டு டெல்டா வி அப்படின்னு போடுறோம். பிக்கு பதிலாக டெல்டா பிக்கு பதிலாக எம் இன்ட்டு டெல்டா வி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு h by 4 டெல்டா வி தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? டெல்டா எக்ஸ் கொடுத்துட்டாங்க, பட் டெல்டா வி கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா வி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு h by 4 இது வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆகும். அவக்குள்ள எம் இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் h என்னது பிளாங்க் கான்ஸ்டன்ட். அதுக்கு வேல்யூ இருக்குது 6.626 into 10 power minus 34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 1. இது வந்து ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஹெச்ன்றது வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 4 போட்டாச்சு. பைக்கு வேல்யூ தெரியும் 3.14 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து 9.11 into 10 power minus 31 கிலோகிராம் எலக்ட்ரானுடைய மாசு. டெல்டா எக்ஸ் தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? 2.645 into 10 power minus 13 மீட்டர். இப்போ யூனிட் எல்லாம் எப்படி கேன்சல் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். மேலே வந்து கிலோகிராம் இருக்குது, கீழே கிலோகிராம் கேன்சல் பண்ணிடலாம். மேலே வந்து மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, கீழே மீட்டர் இருக்குது. கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் மீட்டர் இருக்கும். இங்கே செகண்ட் பவர் மைனஸ் 1 அப்படி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஸோ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா டெல்டா வி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 2.189 into 10 power 8 மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் 1 வருது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்டும் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிறோம். கால்குலேஷன். Calculate the uncertainty in the position of the electron if the uncertainty in its velocity. Velocity கொடுத்துட்டாங்க. என்ன வேல்யூ 5.7 into 10 power 5 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. பட் எது கேட்குறாங்க அப்படின்னா டெல்டா எக்ஸ் கேட்குறாங்க. டெல்டா எக்ஸ்னா அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். ஓகேங்களா? இப்போ அக்கார்டிங் டு அன்சர்டனிட்டி பிரின்சிபல் டெல்டா எக்ஸ் டெல்டா பி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு h by 4 h by 4 உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். h by 4 equal to h என்னது பிளாங்க் கான்ஸ்டன்ட் இல்லையா? 6.626 into 10 power minus 34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 1. 4 இருக்கு இல்லையா? 4 இன்ட்டு பையோடைய வேல்யூ தெரியும் 3.14. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன் சிம்பிளிஃபை பண்ணேன்னா 5.28 into 10 power minus 35 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? therefore இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5.28 into 10 power minus 35. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் டெல்டா எக்ஸ் அப்படியே போட்டுட்டோம். டெல்டா பி எதுக்கு சமனா மாஸையும் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணால் டெல்டா பி. அப்போ எம் இன்ட்டு டெல்டா வி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5.28 into 10 power minus 35. இப்போ டெல்டா எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் டெல்டா எக்ஸ்? அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். டெல்டா எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5.28 into 10 power minus 35 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஓகேங்களா? அடுத்தது இங்கே எம்ன்னு இருக்கு இல்லைங்களா? எம்மையும் டி மல்டிப்ளை ஆகுனா எம் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31 கிலோகிராம். வெலாசிட்டி தெரியும் டெல்டா வி 5.7 into 10 power 5 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஸோ யூனிட்லாம் எப்படி கேன்சல் பண்ணலாம் பார்த்துங்களா? மேலே கிலோகிராம் இருக்குது, கீழே கிலோகிராம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? மேலே மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, கீழே மீட்டருக்கு கேன்சல் ஆகிடும். இங்கேயும் செகண்ட் பவர் மைனஸ் 1 இருக்குது, கீழேயும் செகண்ட் பவர் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ மீட்டர் மட்டும்தான் வரும் யூனிட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டெல்டா எக்ஸ். வாட் இஸ் டெல்டா எக்ஸ்? த அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். டெல்டா எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1.017 into 10 power minus 10 மீட்டர்னு வரும். இதான் எலக்ட்ரானுடைய மோமெண்ட்ஸ். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வரக்குள்ள அதனுடைய பொசிஷனையும் மொமெண்டத்தையும் ஒரே சமயத்தில் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. இதுதான் ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸ்.
குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஓகேங்களா, ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிளில் ஒரே சமயத்தில் எலக்ட்ரானோட பொசிஷனையும் மொமெண்டத்தையும் மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் வந்து மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுடைய மோஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து அதை மாடிஃபை பண்ணி வந்தது தான் நியூ மெக்கானிக்ஸ். அதுக்கு தான் என்ன பேர், குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரோடிஞ்சர் அப்படின்னு தான் ஒரு எலக்ட்ரானுடைய வேவ் நேச்சரை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேங்களா, அதுக்கு பேர் டைம் இண்டிபெண்ட் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெச்ன்னு பார்த்தீங்கன்னா ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர்ஸ். சைனா தெரியும் உங்களுக்கு, வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு இ சை. ஓகேங்களா, சைனா தெரியும் வேவ் ஃபங்க்ஷன். ஈன்றது வந்து எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். இப்போ பொசிஷன் கோஆர்டினேட் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் வந்து சை இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு போடுறோம். ஈன்றதுனா உங்களுக்கு தெரியும் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஹெச் ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் ஸ்கொயர் 8/² m இன்ட்டு ரோ ஸ்கொயர் டிவைடட் பை ரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஸ்கொயர் டிவைடட் பை ரோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஸ்கொயர் டிவைடட் பை ரோ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் வி. ஓகேங்களா, ஸோ ஈக்குவேஷன் 1 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஹெச் ஸ்கொயர் 8/² m அப்படி போட்டுக்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே சை இருக்கு இல்லையா, வேவ் ஃபங்க்ஷனால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரோ ஸ்கொயர் சை டிவைடட் பை ரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஸ்கொயர் சை டிவைடட் பை ரோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஸ்கொயர் சை டிவைடட் பை ரோ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் வி சை ஈக்குவல் டு இ சை. சைனா வேவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் வேவ் ஃபங்க்ஷனால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை பை மைனஸ் 8/² m டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் அண்டு ரீஅரேஞ்சிங். ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். எப்படி எழுதலாம், ரோ ஸ்கொயர் சை டிவைட் பை ரோ எக்ஸ் ஸ்கொயர் இது எடுத்துக்கிறோம். ரோ ஸ்கொயர் சை டிவைடட் பை ரோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஸ்கொயர் சை டிவைடட் பை ரோ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 8/² m டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் இ மைனஸ் வி. இருந்து வியை மைனஸ் பண்ணலாம். இ மைனஸ் வி சை ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சைன்றது வந்து வேவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஈன்றது வந்து எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். ஸோ ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனில் டைம்ன்ற ஃபேக்டர் இல்லாததுனால அது வந்து டைம் இண்டிபெண்ட் ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் மூலிமா டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் கண்டுபிடிக்கிறோம். அந்த டோட்டல் எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஐகன் வேல்யூன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணுது. அட்டாமிக் ஆர்பிட்டால் தெரியும், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால், இதெல்லாம் வந்து சப்ஷெல்னு பேர். மெயின் ஷெல்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா KLMNOP. உங்களுக்கே தெரியும் மெயின் ஷெல்லில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா, 2n². ஓகேங்களா, மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் உள்ள எலக்ட்ரானோட எனர்ஜி டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆர்பிட்டால்னால் அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் படி ஒரு எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் மொமெண்டத்தையும் ஒரே சமயத்தில் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதன் விளைவாக வந்தது தான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் வந்ததுலேருந்து தான் ஆர்பிட்டால்ன்ற கான்செப்டே வந்துச்சு. உங்களுக்கு தெரியும் ஆர்பிட்டால்ன்றது என்னென்னா 3 dimensional ஸ்பேஸ் இன் விச் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். ஒரு ஆர்பிட்டால்ன்றது எப்படின்னா 3 dimensional ஸ்பேஸில் இருக்கும். அதில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்தால் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிட்டுன்றது வேறு. ஆர்பிட்டுன்றது வந்து தி எலக்ட்ரான் இஸ் ரிவால்வ் இன் தி சர்க்குலர் பாத். எலக்ட்ரான் சுற்றி வருது இல்லைங்களா, அது பேர் ஆர்பிட். அந்த பாத்துக்கு பேர் தான் ஆர்பிட். ஆர்பிட்டால்ன்றது என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். எங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குதோ அது ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் மூலிமா எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து வேவ் ஃபங்க்ஷன் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Schrödinger wave equation.
The quantum mechanical model of atom was developed by Erwin Schrödinger in 1926. The base for the wave mechanical model, that is, electron has particle as well as wave nature, is wave equation. The wave equation describes that the electron in motion as a three-dimensional wave traveling in the electric field of positive nucleus. The wave motion of electron given by the wave equation. See the wave equation below. This equation is called Schrödinger differential wave equation, where x, y, z are Cartesian coordinates of electron. M is equal to mass of electron, h is equal to Planck's constant, E is equal to total energy of electron, kinetic energy plus potential energy. V is equal to potential energy of electron, Pe. Psi is equal to wave function of electron. Therefore, wave equation is dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square plus 8 pi square m by h square into E minus V psi is equal to 0. Significance of psi. Psi is a wave function. It gives the amplitude of electron wave or intensity of wave, expressed in terms of x, y, z. It may be positive or negative value, depends upon the value of coordinates. As the electric field strength increases, the value of psi increases and reaches maximum and then decreases. Eigenwave function psi. The acceptable solution of the wave equation are called eigenwave functions, denoted by psi. In eigenwave function, psi must be continuous, psi must be finite, and psi must be single-valued at any point. The probability of finding electron must be equal to 1. Significance of psi square. It is probability of function. It indicates the probability of finding an electron in the space around the nucleus. The probability of finding electron is maximum at max psi square value, that is 95%. It leads to the idea of atomic orbital. Probability distributions. The complete probability distribution of electron can be done in two ways. 1. Radial probability distribution. 2. Angular probability distribution. Radial probability distribution, or the function. Definition. The probability of locating the electron at different distances from the nucleus within a small radial space is given by radial probability distribution curve. The radial probability d is equal to 4 pi square dr psi square, where r distance from the nucleus to shell, radius, dr thickness of shell, 4 pi r square dr volume of spherical shell between r and r plus dr. D function. The radial distribution curves obtained by plotting the function of 4 pi r square psi square against the distance r from the nucleus. Angular probability distribution of orbital or shapes of orbitals. Definition.
The probability of locating an electron in a particular direction is given by angular probability distribution curves. The angular probability of electron depends only on direction. From this curve, probability of electron is 0 at origin, that is, electron is at nucleus. The peak gives the distance from the nucleus where the probability of electron is maximum. The probability distribution vary according to principal quantum number n. From this graph, probability of finding electron maximum at distance r0 is equal to 05.41 angstrom, which is radius of first orbit given by Bohr. At 0, probability of E- is 0, that is, at nucleus. This is for 1s orbital. It has only one peak. Today, I'm doing an experiment that demonstrates Heisenberg's uncertainty principle. So here I have a green laser, and I'm firing it down towards the front of the room through a narrow slit. Now that slit can be adjusted, so it could be made narrower or wider. And the laser spot is projected onto a screen behind it. So what do you think is going to happen to this spot on the screen as I narrow the slit? Well, let's have a look. Well, you see exactly what you'd expect. The spot gets narrower and narrower. The sides are getting cut off by the slit. Makes complete sense. And if you stop there, you would never realize that Heisenberg's uncertainty principle is at work. But if you keep going, something strange happens. As you make the slit even narrower, the spot starts to spread out. Isn't that incredible? You're making the slit narrower, and yet the spot on the wall is getting wider. The narrower you make it, the wider that spot on the wall becomes. To understand this, we have to look at Heisenberg's uncertainty principle. Heisenberg's uncertainty principle is normally written as delta x delta p is greater than or equal to h on 4 pi. So what does this mean? Well, it's about the position and the momentum of a particle. So x is the position of the particle and p is its momentum. So delta x is the uncertainty in position and delta p is the uncertainty in the momentum. Now, if you multiply those two quantities together, they must always be greater than or equal to h on 4 pi. Now, h is Planck's constant, and that deserves a video all to itself, like this one by 60 symbols. But for our purposes, it's just a very small number. So in our everyday lives, we don't come up against this uncertainty relation because everything is much, much bigger than h. But as we narrowed the slit, we were decreasing delta x for those photons. So we were getting more and more precise about where the photons were passing through that slit. And at a certain point, you come to this limit, so that if you narrow this any further, you're going to break this uncertainty relationship. So what needs to happen is the uncertainty in momentum needs to go up. I should specify this is uncertainty in momentum in the x direction, in the horizontal direction. So if before photons were going perfectly straight, now they must veer off to the left or to the right to ensure that we don't break Heisenberg's uncertainty relation. And the more you decrease your uncertainty in position, the more narrow you make that slit, the more the uncertainty in momentum has to go up. And so if these photons are going to the left and the right, that's going to produce a much wider beam. It's really, really non-intuitive, but it's the way the world works. I can't believe that. It must be the sun playing tricks with my mind. What about, here's really going to test you, right? I don't know. Tell me about what's on that card. Well, this is before you put it up. only a few blocks from here. Was the So lab what do you of a expect guy that we'll called see on Faraday. in October Triangle. 31? I've got to say a big thank you to Professor Walter Lewin at MIT. He inspired me to make this video. And I also have to say a big thanks to the University of Sydney for letting me use their equipment, and especially to Tom and Ralph for helping me set this all up. Oh, and just one more thing. I should point out that this explanation of the experiment is slightly controversial, at least in that Henry from Minute Physics and I have been debating whether it's really that counterintuitive. I mean, if you see light as a wave, then all light is doing here is diffracting.
That's the phenomenon where if a wave passes through a slit, it bends at the corners and radiates out in all directions, and that explains the spreading of the beam. But that goes to the very nature of light. Is it made of waves or particles? That's something that I would like to explore in the coming weeks, so stay tuned for that. But Henry has an excellent video about Heisenberg's uncertainty principle, which I think makes it more intuitive and less spooky. So if you want to check that out, click on the annotation. It's a really good video.